விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. அருண் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான ஒரு பர்சன். அவர் சொல்ற கருத்து மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போயிருந்தப்ப நிலவு வந்து அருண் கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மை தானே? பேசவே இல்லையா நிலவு? இல்லப்பா, அவர் சொன்ன வேர்டு வந்து எப்படி இருந்ததுன்னா, முடிஞ்ச அந்த பொம்மையோட தலையை திருக்கி போட்டுருங்க அப்படின்னாரு. தயிர் கேட்டிருப்பாங்க அந்த சமயத்துல, சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது தர்ஷிகா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்ப இல்ல வந்து உள்ள ஏன்டா மஞ்சரி கேட்டா மட்டும் என்னடா பிரச்சனை அவங்களுக்கு? ஒரு பொம்மைக்காக எதுக்கு நேரம் வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த டாஸ்க். நான் அந்த வந்து அன்ஷிதா கிட்ட தான் கேட்கணும். நீ வந்து மஞ்சரி பொம்மையை போய் சேர்த்துருந்தாக்கா. நல்லா படிக்கிறவங்களும் ஒரு கேங் சேர்ற மாதிரி தான். முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி 3 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க மஞ்சரிக்கு. முத்துக்குமரன் அண்ட் தீபக் எவ்வளோ ஒரு ப்ராக்ரஸிவான கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ள. அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா கேம்னு வந்துட்டா செப்பரேட்டா விளையாடுறாங்க. யாருக்குமே வந்து டிபெண்ட் பண்ணியே கிடையாது. அது நல்லாவே தெரியும், உங்க கேம் பிளேலே தெரியும். முத்துக்குமரனும் போன டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா அந்த செங்கலா டாஸ்க்லயுமே மஞ்சரியை ஃபர்ஸ்ட் கூப்பிடவே இல்லை அவரு. அது ஏதோ ஒரு போர்க்களமா மாறி ராணவுக்கு கை உடைஞ்சதுனால மட்டும்தான் இந்த டீம்ல வந்து மஞ்சரி சேர்ந்தாலே தவிர, ஆக்சுவலி என்னன்னா 3-3-3 அப்புறம் 2-2 அந்த மாதிரி தான் டீம் பிரிக்க சொல்லிட்டாங்க. 2-2 பிரிக்கும் போது ஆக்சுவலி 3-3 எல்லாருமே பிரிச்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. தனியா எங்க அக்கா மட்டும்தான் நிக்கிறாங்க. அப்ப யாருமே வரல. அப்புறமா ஒரு டிஸ்கஷன் போய் ரொம்ப பெரிய டிஸ்கஷன்லாம் ஆன பிறகுதான் அப்புறம் ராணவ் தான் ஓகே நான் மஞ்சரி கூட ஜாயின் பண்றேன் அப்படின்னாங்க. அப்பயுமே உங்களுக்கு அந்த கேம் பிளே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் வந்து கேம் பிளே வந்து அவர் தான் விளையாடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அதுல இருந்தே 3 பேரோட வியூகமும் ஒன்னா இல்ல. மஞ்சரி சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 3 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க யாருன்னா 2 பேர் பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். இவன் முத்துக்குமரன் யோசனை பண்ணினே இருந்ததுதான். அதுக்கப்புறம் தான் இவன் சொல்லுவாரு, நான் தப்பா கணக்கு போட்டேன் நானு, ஐயோ நம்மளால சமாளிக்க முடியாது, 2 பேர் இருந்தாக்கா எப்படி இது. அதுல ஒண்ணு இப்ப ராணுவுக்கு கை இதுவானதோடு தான் மஞ்சரியை சேர்த்தோன்னு கூட்டணி கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதுவே மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் அவருக்கு ஆனது. ஓகே, முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி இவங்க 3 பேரை தவிர்த்துடலாம். இவங்களை தவிர்த்து இவங்க இன்னும் நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபைனல்ஸோட போறது இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? 3 பேர் தவிர்த்துங்க. ஏன்னா 3 பேர் போவாங்க அப்படின்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. இவங்க 3 பேர் தவிர்த்து சாட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு கேமர். இந்த பிக் பாஸ் ஹவுஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா நான் வந்து ஜெஃப்ரி போலாம். ஆனா வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஜெஃப்ரி கூட நல்லா தான் ப்ளே பண்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜெஃப்ரி போகலாம். நீங்க வீட்டுக்குள்ள போனப்ப உங்க ஹஸ்பண்ட் பிரேம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து குறிப்பிடும்படியா விஷாலுக்கு வந்து என்டர்டெய்னர்னு யாரோ மனசுல இருந்து பதிய வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருல. இந்த மாதிரி ஒரு போல்டா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, நீங்க வந்து போல்டா ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு ரிவ்யூ சொல்லணும். ராணவ் அவர் கேம் பிளே கொஞ்சம் மாறி மாறி இருக்கோ, கருத்து மாறி மாறி இருக்கும்ன்ற ஒரு இல்ல கரெக்டான இது சொல்றதுக்கு இது தெரியல, கருத்து சொல்ல தெரியல அவருக்கு. அதுதான் அந்த ஒருத்தர் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு பேசுறாரு, அந்த பக்கம் ஒண்ணு பேசுறாருன்ற மாதிரி இருக்கு. அருண் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான ஒரு பர்சன். அவர் சொல்ற கருத்து மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. நம்ம அதை நினைக்கிறது சகஜம் தான். ஏன்னா நம்மளுமே வந்து நம்ம தப்புன்னு சீக்கிரம்லாம் ஒத்துக்க மாட்டோம். பட் ஆனால் ஒருத்தர் சொல்றதை ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, மாத்திக்காதுங்கிறதுலாம் உங்களோட விருப்பம். பட் ஆனா அதை ரிசீவே பண்ணவே நான் தயாராகவே இல்லை. காது கொடுத்தே கேட்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு டிபேட் வச்சாங்கன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டார். அவர் பாட்டு அவரோட செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த ஒண்ணு இதுவா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இது இரிட்டேட் ஆச்சா? மஞ்சரி அவங்க கூட ஒரு கிளாஸ் வரும்போது அவர் வேணுக்குனே வணக்கம் சொல்லிட்டு அதை திரும்ப பண்ணி ட்ரிகர் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி? கண்டிப்பா ஆச்சு. ஏன்னா அவரே வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னாரு ஒருத்தவங்களை பார்த்து. ஆனா அதை அவரே திரும்ப செய்யறாரு. அது ஒரு மாதிரி அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல அவர் ஒண்ணு, சௌந்தர்யா ஒண்ணு செய்யக்கூடாது. அந்த இது மாதிரி மஞ்சரியை பார்த்து சில மஞ்சரி பேசிட்டு இருக்கும் போது இது பண்ணுச்சு. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாத எதுக்கு இது வந்து நுழையுது, இவ வந்து எதுக்கு நுழையிறா, இவங்க பேசல, அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. சௌந்தர்யா கிட்ட அது இருக்கு. ஓகே, விஷால் அவர் கேமே விளையாடல. 75 நாள் எதுவுமே பண்ணல. அவரோட இது வந்து ஃபோக்கஸ் வந்து வேற ஒரு பக்கம் திரும்பினதுனால அவர் கேமே விளையாடலைன்றதுதான் எங்களோட ஒரு கருத்து. லவ் போக்கா அந்த மாதிரி போகாம இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருப்பாரு அப்படின்றதுதான். முத்துக்குமரன் மேன் ஆஃப் த மேட்ச்.
உங்களுக்குமா முத்துக்குமரன் விளையாட்டை பத்தி என்ன தோணுது உங்களுக்கு? இல்லை நல்லா விளையாடுறாரு, எந்த இதுவும் இல்லை, கருத்தும் சொல்றாரு, விளையாடவும் செய்யறாரு, நல்லா பண்றாரு. ஓகே, இப்போ குமார் தான் தீபக்கோட விஷயத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாரு, அப்படியே ஆர்க் மேலே மேலே ஏறி இறங்குச்சு. இப்போ அந்த ஆர்க் ரொம்ப மேலே ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்க தீபக் கேம் பிளே பத்தி? அவரும் நல்ல கேம் பிளே புரிதல்ல தான் இருக்காரு. ஆமா, நீ சொன்ன மாதிரி கம்மி இருந்துச்சு, இதுதான் இப்போ நல்லா டாப்ல தான் இருக்கிறார். அவர் நல்லா தான் பண்றாரு, எந்த இதுவும் இல்லை அவர்கிட்டயும். அன்ஷிதா அவங்க எமோஷன் ரொம்ப கேம்ல வந்து அழுதுறாங்க அடிக்கடி, அது ஒரு மைனஸ் அவங்களுக்கு. அதை அழாம கொஞ்சம் நிதானமா அவங்க கேம் எடுத்து வச்சாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. அது ஒண்ணு, நான் பாசத்தை தரேன்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட பாசமா நல்லா இது பண்ற மாதிரி மற்றவங்களை நடிக்கிறேன்றாங்க, அவங்க அந்த பாசத்தை குத்து நடிச்சுட்டு இது பண்றாங்க. அது ஒண்ணு. பவித்ரா வந்து குட் சோல் ஆக்சுவலி. பவி வந்து ஒரு எனக்கு பார்த்த வரைக்குமே அவங்க ஒரு என்ன சொல்றது, கேமை தாண்டி ஓகே ஒரு நல்ல சோல் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஓகே, இப்போ முத்துக்குமரன் வந்து சத்யா பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், குட் சோல் சத்யா. ஆனா அந்த குட் சோல் இந்த கேமுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பவித்ராக்கும் செட் ஆகுன்றீங்களா? ஆமா, வச்சுக்கலாம். ஜாக்லின் அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு இந்த கேமை பத்தி. அதான் ஒரு நாளைக்கும் ஒருத்தரா இருக்காங்க. பட் ஆனா அவங்க கரெக்டா நான் பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே சூப்பரான ரயன் அல்ல, அந்த கோவா கேங்ல இருந்து வந்து தொட்டு புக நல்லா இருக்கிறாங்க. அது கூடவே இருந்தாக்கா நல்லா இருந்திருக்காது. அதுதான் அவங்க அந்த கேமை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனா அவங்களோட என்ன சொல்றது, அந்த டீமையுமே விட்டு கொடுக்காம தான் ஒரு சில இடத்துல இருக்காங்க அவங்க. அது அவங்களுக்குமே பேக் ஃபயர் ஆகுது. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாடினாங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்ப போனப்பவே அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அவங்க தான் விட்டு தரல, மத்தவங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. கோவா கேங்ல யாருமே ஜாக்லினோட இதுதானே. அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு நல்ல ஒரு இதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்குல்ல, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ரயான் வந்து இதுவா பேசின்னு போலாம், எந்த பிரச்சனை பண்ணாத, ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் பேசணுமோ அந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் பேசிட்டு நடுநிலையா இருந்துட்டு போலாம் மாதிரி கடந்து போயின்னுக்கிறாரு. ஃபைனல் ஜெஃப்ரி வந்து தான் எல்லாரும் ஜெஃப்ரி பாவம் சொல்லி போட்டு இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல சூப்பரா விளையாடிட்டு இருந்தான், நடுவுல கொஞ்சம் டீம் சேர்ந்ததுனால நல்லாதான் இதுவே அந்த பொம்மை டாஸ்க் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் இது பண்ணின்னு உள்ள போய் இதெல்லாம் பண்ணான். ஆனா அதான் கூடுவாருக்கு சேர்ற மாதிரி யாரோ கூட சேர்ந்துக்கின்னு இது பண்றதுனா அவனுடைய இதுவும் ஸ்பாயில் ஆகுது. இல்லைன்னா அவனை தனியா ஆடினானா ஆடலாம். எல்லாரும் இறக்கப்படாத சொல்லிட்டு போன வாரம் சேதுபதி அவர் சார் சொன்னாரு, அவனுக்கு எந்த இது பண்றீங்களா சொல்லிட்டு கேட்டது அவனுக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. அவனே சோலோவா தனியா வந்தானா அவனை நல்லா இது பண்ணிட்டு வரலாம். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போயிருந்தப்ப நிலவு வந்து அருண் கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மை தானே? பேசவே இல்லையா நிலவு? இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. அவன் குழந்தை ஃபர்ஸ்ட். அவன் யாருக்கிட்ட இப்ப ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி அவனை தூக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். அவன் வந்து ஜெஃப்ரி கூட மிங்கிள் ஆயிட்டான். அவன் யாரும் அவன் கிட்ட வந்து பேசி அவன் கிட்ட ஜெல்லா வராங்களோ அவன் கிட்ட தான் போவான். ஏன்னா அவன் குழந்தை. குழந்தைக்கு வந்து அருணுன்னு சொல்லிட்டு தனியா தெரியாது, ஆளு தெரியாது. அருண் வந்து விளையாடலாம் அப்படின்னு அவன்கிட்டயும் போகதான் செய்வான். அதனால ஸ்பெசிபிக்கா இவங்கலாம் இல்ல. இங்க நாங்க பார்க்கும்போது நாங்க அவனுக்கு பதிகிற விஷயம் தான் அவனுக்கு எல்லார் பேரும் ஞாபகம் இருக்கிறதும். இன்னொன்னு அவங்க மஞ்சரி கூட உட்காந்து யார் பேசுறாங்களோ அவங்களதான் அவன் நோட் பண்ணுவான். அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப முத்துக்குமரன் ஆல்ரெடி வெளியில தெரிஞ்சவர், அவர் பேர் தெரியும். அவனுக்கு 2-3 பேர் தான் தெரியுமே, எல்லார் பேர்லாம் தெரியாது. ஜெஃப்ரி தெரியும், ஏன்னா விளையாடுறான். ஜெஃப்ரி வந்து அந்த வயசு பையனா இருக்கு. இன்னொரு எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், ஷாமன் சொல்லிட்டு. அவன் கிட்ட மிங்கிளாவான். அவனும் ஜெஃப்ரி வயசு தான். சோ அவனுக்கு யாரு வந்து அவனுக்கு ஜெல்லாவாங்க அப்படின்னு அவன் மைண்ட்ல பிக்ஸ் பண்றானோ அவன் கிட்டதான் அவன் போறான். மத்தபடி அருண் கிட்ட போகணும், அன்ஷிதா கிட்ட போக கூடாது. அவனை போய் யாரு நீங்க தூக்குறீங்களோ அவனை குழந்தைய ரிசீவ் பண்றவங்க யாரா இருந்தாலும் குழந்தை ரிசீவ் பண்ணிக்கும், அவ்வளவுதான். ஓகே, என்னன்னா உங்களை ரிசீவ் பண்ற மோட்ல தான் இன்னைக்கு எல்லாருமே இருந்திருப்பாங்க. இவங்க வராங்க, நம்ம ரிசீவ் பண்ணுவோம், நல்லா அமுச்சு உடனே உங்களுக்கு திரும்ப அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க உங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க. அப்ப என்னன்னா அன்ஷிதாவும் வரணும் சாரி கேட்டுட்டாங்க. சாரி கேட்டு என்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்பாலஜைஸ் பண்றதுக்காக அந்த தருணத்துல? அப்பாலஜிஸ்னா உங்களுக்கு அப்படி தோணி இருந்ததுன்னா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க அப்படி கேமுக்கு மட்டும் நான் சொன்னதுக்கு சாரிமான்னு சொன்னாரு அருண். நீங்க சொன்னது சாரிமா, அது எனக்கே தெரியல, அந்த வேர்டு சொன்னது சாரிமானாங்க. இவன் சொன்னதுக்கு வந்து இல்ல அது கேமுக்கோசம் தான் நான் சொன்னேன். நானு அருண் கிட்ட நான் கேட்டது என்னன்னா, பொம்மை டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பொம்மையை வந்து அன்ஷிதா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த லான்ல உட்காந்துட்டு பேசும்போது எல்லாருமே தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன வேர்டு வந்து எப்படி இருந்ததுன்னா, முடிஞ்சா அந்த பொம்மையோட தலையை திருகி போட்டுருங்க அப்படின்னாரு. அது அவர் வந்து ஃபன் ஃபேக்டரா சொல்லியிருக்காரு. அது
எனக்கு ஆஸ் அ சிஸ்டராக பார்க்கும்போது எனக்கு அது அஃபெக்ட் ஆச்சு. அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் நான் அதை எடுத்து வச்சேன். ஏன்னா அவ என்னோட அக்கா, ஒருத்தர் அப்படி சொல்லும் போது எனக்கு தான் வந்து மன வருத்தமா இருக்கு. எனக்கு அதை வந்து அவர் வந்து ஃபன்னா சொன்னாரு அப்படின்றது ஏன் எனக்கு இது எடுத்துக்கப்படலாம், முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஃபன்னா நடக்கல. அவளுக்கு யாருமே நீங்க அவளை ஃபன்னாவும் பார்க்கல, அவகிட்ட நீங்க வந்து ஃபன்னாவும் விளையாடுற ஒரு கண்ணோட்டத்துலயுமே அவள்கிட்ட நீங்க பழகல. நீங்க ஒருவேளை இதை முத்துக்குமரன் சொல்லியிருந்தான்னு வைங்களேன், அதை நான் ஃபன்னா எடுத்துருந்துருப்பேன். ஓகே, ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் மஞ்சரி ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அவன் இதை ஃபன் ஃபேக்டரா எடுத்து வச்சிருக்கான வாய்ப்புக்கு இருக்கு. ஆனா நீங்க எல்லாமே முதல்ல இருந்தே அவன் மேல ஒரு கோபத்தையும் ஒரு வன்மத்தையும் மட்டும்தானே அவர்கிட்ட நீங்க கொடுக்கும்போது நீங்க அதை சொன்ன விஷயம் எப்படி எனக்கு ஃபன்னா ரிசீவ் ஆகுன்றதான் நான் அந்த வியூகத்துல மட்டும்தான் நான் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். அவருக்கு அதுக்கு சொன்ன பதில் வந்து நான் அம்மா சொன்னதை ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க சொன்னது அதை நான் ஒரு ஃபன்னா மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னாரு. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்றேன், பிகாஸ் அது உங்களோட வியூகம். எனக்கு இதை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. அன்ஷிதா சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அப்ப நீங்க இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கிற கருத்து என்ன அப்படின்னு தான் கேட்டார். யார்கிட்ட வேணா எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு டாஸ்க் இதுதான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இவங்க கிட்ட இருந்து இந்த பிரச்சனையா இருக்கு அப்படின்றதான் நான் சொன்னேன். அவங்க கேட்ட சாரி வந்து இந்த அக்செப்டபிள் தான், பட் ஆனா ஆஸ் அ பேரண்டாவும் இந்த அவளோட தங்கச்சியாவும் நான் அதை பார்க்கும்போது நீங்க ஒரு சாரி கேக்குறீங்கன்னா அந்த சாரிக்கான வேல்யூ திரும்பி பண்ணணும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சாரி கேட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகேவா, எனக்கு என்னன்னா நீங்க விளையாடுங்க, அடிச்சுக்கோங்க, எது வேணா பண்ணுங்க, ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் அது பிரதிபலிச்சதுன்னா அது நான் வந்து டாஸ்கா எடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க டாஸ்க்ல அடிச்சிங்க, என்ன வேணா பண்ணுங்க, பேசுங்க, ஏன்னா கோவத்துல நம்மளுக்கு என்ன வேணா வார்த்தைகள் விடலாம். நீங்க அதுக்கப்புறம் அதை நினைச்சு பாக்குறீங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யாருமே அவங்க பண்ணலன்றதுதான் என்னோட கருத்தா இருந்தது. நீங்க அதை அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்ல விளையாடும் போது நீங்க பண்ண விஷயத்த நினைச்சு பார்த்துருந்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்றதுதான் எனக்கு கேள்வியா இருந்தது. இப்போ ஃபேமிலி டாஸ்க்னால எல்லாரும் வந்து அவங்கவுங்க கருத்தை நீங்க வச்ச மாதிரி இவன் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரயன் ஃபேமிலி வந்து ரயனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுல முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கு உடன்படலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் மஞ்சரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அவங்க அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய நபர் அவங்க கேம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவா. பட் ஆனா அவங்க சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கக்கூடியதா இருந்தா கண்டிப்பா யோசிப்பா. இப்போ டால் டாஸ்க் வரும்போது அன்ஷிதா அவ்வளோ பிடிவாதமா இருக்கிறாங்க, மஞ்சரிக்காக ஜாக்லின் நின்று இருக்கிறாங்க. இப்போ அன்ஷிதா வெளியில இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி தீபக்குள்ள போய் தூங்கிட்டாரு. ஜாக்லின் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்காக மஞ்சரி வந்து கிவ் அப் பண்ண நின்றுட்டே இருக்கிறாங்க, நமக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ ரியல் லைஃப்ல அவங்க எப்படி எப்பயுமே கிவ் அப் பண்ணாம அவ்வளவு சேலஞ்சா இருந்துட்டே தான் இருப்பாங்களா? கண்டிப்பா. இல்ல, நம்மளுக்கு ஒருத்தர் தராங்கனாக்கா அவங்களுக்கு திருப்பி தருவா. நம்மளுக்காக ஒருத்தர் ஸ்டாண்ட் பையா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கடைசி வரைக்கும் நிப்பா. இப்போ அந்த தருணத்தை உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு கேம் தானே, அதுக்காக எதுக்கு இப்படி தனிப்பட்ட ஒரு வன்மம் மாதிரி எதுக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் தோணுச்சு அந்த டால் டாஸ்க் அப்போ? இவ்வளவு நேரம் எதுக்கு வெயிட் பண்ணணும், ஒரு பொம்மைக்காக எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த டாஸ்க்? நான் அந்த வந்து அன்ஷிதா கிட்ட தான் கேட்கணும், நீ வந்து மஞ்சரி பொம்மையை போய் சேர்த்துருந்தாக்கா இவ்வளவு நேரம் போயிருக்காத. இல்ல, இதுல இன்னொன்னு என்னன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ப சொல்லியிருப்பாங்க. அன்ஷிதா மஞ்சரி போய் கேட்பா அன்ஷிதா கிட்ட, நீ உனக்கு வந்து தீபக்கோட பொம்மை உள்ள போகணுமா இல்ல என் பொம்மை வெளியே உள்ள போக கூடாதா அப்படின்னு கேட்பா. அப்ப அன்ஷிதா சொல்லுவாங்க, இந்த இல்ல எனக்கு வந்து தீபக் பொம்மை தான் உள்ள போகணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவாங்க. அப்ப அங்க இருந்து நகர்ந்து வந்துருவா. அப்புறம் எல்லாம் கூட்டமா இருப்பாங்க, அங்க மஞ்சரி இருக்க மாட்டா. கூட்டமா இருக்கும் போது அப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல எனக்கு இந்த பொம்மை தான் வந்து உள்ள போக கூடாது, அதுக்காக தான் நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு மஞ்சரி கிட்ட அவ கேட்கும் போது அதை டைரக்டா அவகிட்ட சொல்லல. அது எப்படிப்பட்டதுன்னா நீங்க அவ கேட்கும் போது சொல்லியிருக்கலாம், மேபி அது அவங்களோட விளையாட்டு, அது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து எதுக்கான ரீசன் கேட்கும் போது நீங்க அதையும் கேமா பார்த்துட்டு ஒரு பிளே பண்ணீங்க, அது அவங்களோட கேம் பிளே. மஞ்சரி என்ன நினைச்சானா, ஓகே அவளுக்கு வந்து தீபக் பொம்மை தான் வந்து உள்ள போகணும், என் பொம்மை வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் அவன் மைண்ட் தாட்ல இருந்தது. பட் கேமுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு புரிதல் வந்தது. அப்ப வந்து அன்ஷிதாக்கு மஞ்சரி பிடிக்கல, மஞ்சரி பொம்மை தான் உள்ள போக கூடாது தவிர அன்ஷிதா உட்கார்ந்ததுக்கான காரணம் வந்து தீபக்காக இல்ல, மஞ்சரி பொம்மை உள்ள போக கூடாது, அந்த ரீசனுக்காக தான் உட்கார்ந்துருந்தாங்க. கடைசியில யார் வின் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ 13 பேர் இருக்கிறாங்க, 13 பேருக்கும் நடிகர் நடிகை அவங்க மீடியா சார்ந்த பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய முகங்கள் இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிரபலம் இருந்துட்டே தான் இருக்குது. ஆனா மஞ்சரி ஜெஃப்ரி இதுல இருந்து விதிவிலக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிரபலமான முகம் இல்லை, மீடியா அப்படின்றது இருந்தாலும் பெருசா பிரபலமான முகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து ஓட்டிங்காக பெரிய பியர் வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் தனியாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஓட்டிங் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் பார்த்து தரட்டும், எப்படி ஆடுறாங்க, பிளே பண்றாங்க, மக்களுடைய இது தானே, இது பண்றாங்க, நல்லா இது பண்றாங்கனாக்கா மக்கள் ஓட்டு போட்டு என் பொண்ணு ஜெயிக்கிறேன். ஓகே, அழகா சொல்லிட்டாங்க உங்க பாயிண்ட்.
அதேதான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். ஏன்னா நம்ம தீர்மானிக்க முடியாது அவங்களோட கருத்துக்களை. அவங்க வீட்டு அவங்களுக்கு பொண்ணா என்ன நினைச்சு எல்லாரும் ஓட்டு போட்டு என் பொண்ணை வந்து வர வைக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வேற வேற கருத்து முரண்பாடுகள் இருக்கும். அவங்களுக்கு யாரு இந்த டைட்டில் வின் பண்ணா டிசர்விங்கா இருக்கும்னு தோணுதோ. இப்போ டாஸ்க்குன்னு வரும்போது மஞ்சரி ரொம்ப ஃபயராக இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பொம்மை டாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரிக் டாஸ்க் வரைக்கும் ரொம்ப ஃபயராக விளையாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மென்டல் டாஸ்க், ஃபிசிக்கல் டாஸ்க் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்ணணும்? இனிமேல் வர டாஸ்க் கொஞ்சம் கடிமனா இது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இனிமேல் ஏன்னா வந்து நம்மளோட ஃபைனலுக்கு போகிறோம், சும்மா கப்பு கொடுத்துட போகிறது இல்லை. அதனால எஃபெக்ட் போட்டுவா. நம்மளுக்கு கப்பு வேணும்னா எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். அதனால செய்வா. ஓகே, இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ கேமை கிளீனா நீட்டா விளையாடணும்னு தான் நினைப்பான். அதனால அதுலலாம் ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறோம். உன்னால் முடியும், அவ்வளவுதான். அவளால முன்னா முடியுமோ முடிச்சுட்டு அந்த எஃபெக்ட் போட்டு. எங்களுக்கே ஆச்சரியம் தான். பிசிக்கல் டாஸ்க்லாம் இவ்ளோ விளையாடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவளோட மென்டலி அண்ட் பிசிக்கலி இவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதே எங்களுக்கு இப்ப மென்டலி ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும். அவ பிசிக்கலி இவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது எனக்கு இங்க வந்துதான் நான் பாக்குறேன். ஏன்னா சொல்லிட்டு போனா, அம்மா நான் இந்த இதுதான் உன்னால முடியும், முடிந்த வரைக்கும் நீ போராடு, அவ்வளவுதான். அவளுக்கு வில் பவர் அதிகம் அப்படின்றது அதுல இருந்து தெரியுது. போராடு. ஆனா எங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு இது ஸ்ட்ராங்கா விளையாடுறாளே சொல்லிட்டு. இது நீங்க சொன்ன மாதிரி ரயான் இப்படி பிடிச்ச அமுக்கண்டோம். அந்த விழுந்த உடனே நான் பயந்துட்டேன். இந்த ஆனந்தி பொம்மை இதுல பிடிச்சி வலிச்சு அவ பின்னாடி அடிபட்டுன்னு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ தலையில அடிபட்டுருச்சு, என்ன ஆச்சு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மெடிக்கல் இது போயிட்டு வந்தாங்க. அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கும், அதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஐயோ தண்ணி நிறைய குடிக்க சொல்லிக்கிறாங்கம்மா, தண்ணி குடிக்கணும்வோ இது பண்ணணும். ஏன்னா அவளுக்கு சிசரின் தான் பாப்பா. அப்போ ஸ்பைனல் கார்டில் ஊசி போட்ட உடனே அது அந்த சின்ன ஊசி அந்த இதில் இன்ஜெக்ஷன் போட்டது ஹோல் மூடலையா. அந்த எஃபெக்ட் இங்கே இது பண்ணி அவள் தலையை தூக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தாவோ அந்த மாதிரி ஆயிடுமோ. இது தண்ணி குடிக்கணும்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் அப்போ நான் டாக்டர் சொன்னது தண்ணி நிறைய குடிங்க, ஃப்ளாட்டாக படுங்க, அப்படிதான் படுத்துட்டு இருந்தா உள்ளோ. ஐயோ எனக்கு அதெல்லாம் எதனா ஒன்று ஆயிடுமா குழந்தைக்கு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டான்னு. அப்போ அதுக்குள்ள ஒரு இதுவாட்ட வேற பொம்மை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வேற அது ஒஸ்ட்டுன்னு வேற கொடுத்துட்டாங்க. அந்த வாரம் அவளுக்கு பொம்மை மாறிடணும் இருந்தாலும். அப்புறம் கொஞ்சம் ஏஞ்சி தலையெல்லாம் இப்போ பரவாயில்ல, குளிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கிற என் பொண்ணுன்னு நினச்சிட்டு அப்போதான் ரொம்ப திருப்தி வந்துச்சு. ஒரு விஷயத்துல என்னன்னா, இவங்க தயிர் கேட்டிருப்பாங்க அந்த சமயத்துல, சர்க்கரை எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது தர்ஷிகா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்ப எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பொங்க அப்படின்ற மாதிரி. அது இப்ப இல்ல உள்ள ஏன்டா மஞ்சரி கேட்டா மட்டும் என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் அங்க ரீசன். ஆல்ரெடி ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அந்த குரூப்புக்கு அந்த பேட்டர்ன் அங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. இவன் மட்டும்தான் தனியா இருக்கா அப்படின்னும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவன் கேட்கும் போது இல்லன்றதுதான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தது. மட்டும் இல்லாத எதனா ஒண்ணுதான் பிரச்சனை தான் மஞ்சரி பண்ணுவான்னு வேற இது பண்ணிட்டாங்க. வாயத்தார்ந்தா மஞ்சரி அவளுக்கானது அவ கேக்குறதே பிரச்சனையாடா அவங்களுக்கு. இங்க அவனுக்கான கேக்குறதே இங்க பிரச்சனையா பார்க்கப்படுதுன்றதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறமா அது ஒரு தாண்டி வந்தியாச்சு. அதை அவ அட்ரஸ் பண்ணி கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்ல எல்லாரும் தான் பால் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு என்னன்னா தேவையோ 2 நாள் பாலை சேர்த்து வச்சுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. உண்மையா பால் சாப்பிட மாட்டான், வீட்லயே தயிர்னாலும் சாப்பிட்டுருவான். அது நான் தான் சொன்னேன், அம்மா உன் பால் தரலனாங்க. ஏன்னா லாஸ்ட் ஆஃப் பழைய இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் எல்லாமே அப்படிதான். அவங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்பாங்க, எடுத்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கம்மா. நீ சாப்பிடு, எதுவுமே கிடைக்காது அங்கே உள்ளே போனாக்கா, உனக்கு எது வேணும்னு. அந்த இதில் குழந்தை கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது. அதுதான் சார் கேட்டார். அப்போ மஞ்சரி கேட்டதோடு தான் தர முடியலையா, நீங்கள் ரவா லட்டுலாம் செஞ்சு தின்னீங்களே, நல்லா கேட்டாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. அதுவே அடுத்த வாரமே ஒரு இது கிடைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சரி இந்த இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி கேட்குறாங்க, நல்லா இருக்கு. யாருமே இல்லாத ஒரு தனியா இருக்கும் போது ஒருத்தர் ஆறுதல் படுத்தி கேட்கும் போது அது இது நல்லா இருக்கு. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.